இந்திய அணி பார்த்தீங்கன்னா, தற்போது ஆஸ்திரேலிய அணியுடன் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல மோத இருக்காங்க. அதாவது இந்தியாவுல என்னென்ன குறைகள் இருக்கு, நிறைகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்திய அணியுடைய மிகப்பெரிய கவலையாக இருப்பதே அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் நட்சத்திர பேட்ஸ்மேனான விராட் கோலியுடைய ஃபார்ம் தான். கடந்த சில இன்னிங்ஸ்கள்ல 2 பேருமே அதிக ரன்கள் எடுக்கல. கடந்த 10 இன்னிங்ஸ்கள்ல ரோஹித் சர்மா அரை சதம் உட்பட மொத்தம் 133 ரன்களை மட்டும்தான் எடுத்திருக்காரு. விராட் கோலி ஒரு அரை சதத்துடன் 192 ரன்களை எடுத்திருக்காரு. 2023 ஒருநாள் உலகக்கோப்பையின் போது காயம் காரணமாக ஓய்வில் இருந்த ஷமி அவர்கள் ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் களமிறங்கியிருக்காரு. பெங்கால் அணிக்காக விளையாடிய அவர் பாத்தீங்கன்னா ரஞ்சி கோப்பையுடைய முதல் போட்டியில 7 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரா. உடல் தகுதி இல்லாததால அவருக்கு ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்துல இடம் கொடுக்கப்படல. முன்பு நடந்த பார்டர் கவாஸ்கர் தொடர்ல 11 போட்டிகள்ல 40 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. ஆஸ்திரேலியாவுல மொத்தமுமே 8 போட்டிகள்ல விளையாடி 31 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காராம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை விளையாடுவதற்கு முன்னாடி நியூசிலாந்து இந்திய அணிக்கு சொந்த மண்ல பெரும் அடி கொடுத்திருந்தது. 3 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாகவே வென்ற நியூசிலாந்து அணி பார்டர் கவாஸ்கர் டிராபிக்கு முன்னாடி சொந்த மண்ல இந்திய அணி இப்படி ஒரு தோல்வியை சந்தித்தது அணியுடைய நம்பிக்கையை ரொம்பவே உலுக்கியிருக்கு. ஆகையால தற்போது இந்தியா பாத்தீங்கன்னா நம்பிக்கையுடன் செயல்பட்டாக வேண்டும். இந்த நிலையில தற்போது ஆசியுடைய கேப்டனான பேட் கமின்ஸ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவை அசால்ட்டாக வீழ்த்துவோம் அப்படின்னு சேலஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்காராம். இவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது மீண்டுமே இந்திய அணியை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. ஆகையால கண்டிப்பாக இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபில பலவிதமான சம்பவங்கள் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.